வெண்ணிலா வந்து பயங்கரமா டென்ஷனா இருக்காங்க. அத பார்த்து மயூரியும் ஸ்வேதாவும், "என்ன வெண்ணிலா இவ்ளோ டென்ஷனா இருக்க?" அப்படின்றாங்க. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. அந்த பாட்டி வந்ததுலேருந்து எதுவுமே சரியில்ல. எங்களுக்கும் பிடிக்கல தான். ஆனா அந்த பாட்டி யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதே. ரொம்ப ஓவரா போயிட்டுருக்குது. அதை எப்படியாவது வீட்ட விட்டு தொரத்தணும். வேற வழியே கிடையாது. ஆனா எப்படி தொரத்துறதுன்னு தான் தெரியாம நாங்க இருக்கோம். இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. பாட்டிக்கிட்ட சொல்லி அவங்கள எப்படியாவது இந்த வீட்ட விட்டு அந்த பாட்டிய அனுப்புங்க அப்படின்னோனே, அதுவும் நாங்களும் பார்க்குறோம். ஆனா நாங்க போய் பேசி பார்த்துட்டோம். பாட்டிக்கிட்டயே பேசி பார்த்துட்டோம். அதுக்கு பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி வந்து அவங்கள அனுப்ப முடியாதாம். ஏன்னா வந்து அம்மாவோட பாட்டி அவங்க. அம்மாவுக்கு குணமாகறதுக்கு அவங்க இருப்பேன்றதால ஒண்ணுமே பண்ண முடியாது. இதனால அம்மா வருத்தப்படுவாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னோனே, இதெல்லாம் சரி வரும்னு எனக்கு தோணல. அவங்க பண்றத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. ஒரு வேளை கண்மணியும் அன்பும் சேர்த்து வச்சுடுவாங்களோன்னு அப்படி ஸ்வேதா சொல்றாங்க. அத நடக்க நான் விடமாட்டேன்றாங்க வெண்ணிலா. உடனே வந்து புரியுது வெண்ணிலா, நீ டென்ஷன் ஆவாத. நாங்க எதுக்கு இருக்கோம்? நாங்களும் கூட சேர்ந்து பார்த்துக்குறோம். அப்படின்ற மாரி வந்து மயூரி சமாதானப்படுத்துறாங்க. இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆவணும். ஆனா அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே பாட்டி. நான் போய் பேசி பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா வந்து பாட்டிக்கிட்ட வந்து பேசுறாங்க. அன்போட பாட்டிக்கிட்ட. என்னாச்சும்மா வெண்ணிலா? அந்த பாட்டிய வீட்ட விட்டு அனுப்புங்க, முதல்ல ஊருக்கு அனுப்புங்க அப்படின்னு நினைக்கிறேன். யார சொல்ற? வேற யாரு? ஊர்லேருந்து வந்திருக்காங்கல்ல. வந்து ஆன்ட்டியோட பாட்டி அப்படின்னோனே, ஓ அவங்களா? அவங்கள அனுப்ப முடியாதேம்மா. ஏன்னா சிவகாமிக்கு உடம்பு சரியாத வரைக்கும் நான் அனுப்ப முடியாது. அனுப்புனேன்னா ஊர்ல போய் பெரிய பஞ்சாயத்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் என்னால சமாளிக்க முடியாது. வெண்ணிலா, கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அவங்க வந்து குணமாயிட்டோட சிவகாமி குணமாயிடணும் ஊருக்கு போயிட போறாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணும் பிரச்சனை இருக்காதும்மா அப்படி சொல்லிட்டு போறாங்க. என்ன இவங்க இப்படி சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு டென்ஷனா வராங்க. இங்க என்ன பண்றாங்க? வெண்ணா வந்து நம்ம அன்பு ரூமுக்கு போறாங்க. அன்பு வந்து எதுக்கு இங்க வந்த அப்படின்னோனே, அன்பு உங்ககிட்ட கொஞ்சம் பேசுறதுக்காக வந்தேன். என்ன அன்பு, என்கிட்ட பேச மாட்டீங்களா? உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல. இங்க பாருங்க அன்பு, நீங்க கஷ்டப்படுறது தெரியும் தனியா. அதான் உங்களுக்கு உதவி செய்யலான்னு வந்தேன். ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க அன்பு. இந்த ரூம்ல என்ன வேலைனாலும் நான் செய்றேன். மரியாதையா எங்கேயாவது போயிடு. நானும் பார்த்துட்டு இருக்கேன். சும்மா சும்மா என் ரூமுக்கு வந்துட்டே இருக்கேன். உனக்கு அசிங்கமா இல்ல என் ரூமுக்கு வர்றதுக்கு? இதுல என்ன அசிங்கம் இருக்கு? நீங்க என்ன விரும்புறீங்க? உங்க மனசு ஃபுல்லா நான் தான் இருக்கேன். நான் வந்தா என்ன தப்பு இருக்கு? இங்க பாரு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உன்னை விரும்பலன்னு சொல்லிட்டு. தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத. மாதிரி எது போறியா பெரியலையா அப்படின்னோடனே, நான் போக முடியாது அன்பு, இங்கே தான் இருப்பேன் அப்படின்றாங்க. அப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு அப்படின்னோடனே அங்கேருந்து கிளம்பி டென்ஷன் ஆகி வெளியே வராரு. அது வந்து பாட்டி பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு வந்து சிவகாமியோட பாட்டி உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னே, இவளை பார்த்து தான் வந்து என் பேராண்டி வெளியே வரானா இவளை அப்படி சொல்லிட்டு, நீ என்னம்மா இங்கே பண்ணுற அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, நான் சும்மா தான் வந்தேன். ஏம்மா நான் ஒன்று கேட்குறேன், நீ ஒரு வயசு பொண்ணு தானே, இந்த மாதிரி கல்யாணம் ஆன ஆம்பளை தனியாக இருக்கும்போது ரூமில் நுழையிறியே, உனக்கு அசிங்கமாக இல்லையாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அது கேட்டேன். இல்லை நான் ஆஃபீஸ் விஷயமா தான் அன்பு கிட்ட ஆஃபீஸ் விஷயமா பேசணுனாலும் சரி, எந்த விஷயமா பேசினாலும் வெளியே நின்று தான்மா பேசணும். ஒரு ஆம்பளை தனியாக இருக்கும்போது உள்ளே போகலாமா? இது கண்மணி அன்பும் புருஷன் பொண்டாட்டி அவங்க 2 பேர் வாழ்கிற ரூமு. அவங்க 2 பேர் தான் வாழலை. இப்போது அவங்க வாழ்கிறாங்க, வாழலை. அவங்க புருஷன் பொண்டாட்டினா 1000 பிரச்சனை இருக்கும். அவங்க ஒன்றா சேர்ந்துருவாங்க. அதனால நடுவில் நீ பூந்து குளிர்காயெல்லாம் நினைக்காத அப்படின்னோடனே, நீங்கள் தப்பாக புரிஞ்சுருக்கீங்க பாட்டி என்ன. நான் கரெக்டாக தான் புரிஞ்சுருக்கேன். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவா இவ. இவ எப்படிப்பட்டவ, என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. உன்னை பார்த்தாவே தெரியுது அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படுறவன்னு. பாட்டி நீங்கள் ரொம்ப லிமிட்டை கிராஸ் பண்ணுறீங்க. என்னத்தை கிராஸ் பண்ணுறாங்க? நான் கரெக்டாக தான் பேசுகிறேன். இங்கே பார், தேவையில்லாமல் அன்பு ரூமுக்கு வர்றது, அன்புக்கிட்ட வழிஞ்சு நிற்கிறது, அது அன்பு தனியாக இருப்பானான்னு பார்த்துட்டு அவனை நோட்டை விட்டு வர்றது, இந்த மாதிரி கேவலமான சில்லறத்தனத்தை வேலையெல்லாம் செய்யாமல் உன் வேலை உண்டு நீ உண்டுன்னு இருந்தீன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னு நினச்சிக்கோயேன், என்னை பற்றி தெரியும்ல உனக்கு, நான்லாம் சும்மாவே இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் உன்னை யாரும் துரத்த முடியாதுன்னு நினைக்காத. என்னால் உன்னை வீட்டை விட்டு அனுப்ப முடியும். அனுப்பி காட்டுமா நான்? என்ன எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்க்குறியா? யார் என்ன சப்போர்ட் பண்ணாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதனால் நீ வந்து உன் இஷ்டத்துக்கு ஆள்லாம் நினைக்காத. அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படுறவளை என் ஊரில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அப்படின்னோடனே, பாட்டி அப்படின்னாங்க. அப்படி தாண்டி பேசுவேன். மரியாதை இங்கே வந்து முதல்ல கிளம்பு அப்படின்னு செம்ம டென்ஷனாக அங்கேருந்து வெளியில் போகிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாட்டி வந்து இவளை சும்மாவே விடக்கூடாது. எப்போ என் பேத்தி இந்த மாதிரி கதிக்கு ஆளாக்குனாலோ, இவளை நான் இவ்வளோ நாள் சும்மா விட்டு வச்சுருக்கிறதுக்கே என் பேத்திக்காக தான் இருக்குது இவளுக்கு கொஞ்ச நாள் அப்படி சொல்லிட்டு வராங்க டென்ஷனாக. உடனே சிவகாமி வந்து, என்னாச்சு, அந்த வெண்ணிலா கிட்ட ஏதோ பேசியிருந்தீங்களா? ஆமாம், அவளுக்கு கொடுக்க வேண்டியதை நல்லா கொடுத்து தான் வந்தேன். எதுக்காக இப்போ தேவையில்லாத பாட்டி அவகிட்ட அப்படின்னோடனே, இல்லை அவளை இப்படியே விட்டா அவ்வளோதான், அவளுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் சிவகாமி, நீ அமைதியாக இரு அப்படின்னோடனே யோசிக்கிறாங்க சிவகாமி என்ன பண்ணுறதுன்னு.